ராகுல். ஹாய், நான் ஐஷித். இன்னைக்கு நம்ம கதை சொல்லும் குட்டியில் ஒரு புத்திசாலியான குள்ளனோட கதையை பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு ஏழையான மரவெட்டிக்காரர் இருந்தார். அவருக்கு மொத்தம் 7 பசங்க. அதில் ஒருத்தன் பேரு குள்ளன். அவர் ரொம்ப புத்திசாலி. அவங்களுக்கு அம்மா இல்லை, சித்தி தான். அதனால் ஒரு நாள் இவங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே தூங்கும்போது இவங்க சித்தி சொன்னாங்களாம், நமக்கு ஒரு நேரம் சாப்பாடுக்கே உணவு பத்த மாட்டேங்குது, இவங்களை பேசாமல் காட்டில் கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு இவங்க சித்தி கோபமாக அவங்க அப்பா கிட்ட சொன்னாங்களாம். வேறு வழி இல்லைன்னா அப்பாவும் சரின்னு சொல்லிட்டாராம். இதெல்லாம் தூங்காம கேட்டுட்டு இருந்த ஒரு குள்ள மறுநாள் காலையில இவங்க அப்பா சித்தி எந்திக்கிறதுக்குள்ள சீக்கிரமா போய் ஆறுல இருக்கிற சின்ன சின்ன கற்கள் எல்லாம் எடுத்து அவனுடைய பாக்கெட்டுக்குள்ள போட்டுக்கிட்டான். மறுநாள் அப்பாவும் அண்ணன்களும் காத்துட்டு இருந்தாங்க எப்படா இவன் வருவான்னு. அவன் வந்த உடனே காட்டுக்கு போனாங்க. போன உடனே அங்கே அந்த குள்ளன் கடைசியாக அந்த கற்களெல்லாம் போட்டுகிட்டே வந்தான். கொஞ்சம் தூரம் போனோடனே அங்கே காடு, அடர்ந்த காடு வந்துருச்சு. அப்புறம் அவங்க அப்பா, நான் பெரிய மரமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் இங்கே விளையாண்டுட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். இவங்க விளையாண்டுட்டே இருந்தாங்களாம். நைட் ஆயிடுச்சா, இன்னமும் அவங்க அப்பா வரலையாம். ஐயோ என்ன செய்யலாம், ஐயோ எப்படி நம்ம வீட்டுக்கு போக வழி தெரியாதே, நமக்கு காட்டுக்குள்ளே வர வந்துட்டோமேனு கவலையாக இருந்தாங்க. அப்போ குள்ளன்னு சொன்னானா, நான் நம்ம வீட்டுக்கு வழி காட்டுறேன்னா அப்படின்னு சொன்னானா. மூணுடைய வெளிச்சம் வந்தோடனே நான் உங்களுக்கு வழி காட்டுறேன் அப்படின்னு சொன்னான். அப்புறம் 3 வெளிச்சம் வந்துருச்சு. அப்புறம் இந்த கற்களை பார்த்துட்டு அவங்க எல்லாரும் போயிட்டே இருந்தாங்க. போனோடனே திடீர்னு கதவு சத்தம் கேட்டுச்சு. என்னதுன்னு பார்த்தா 7 பேரும் வரிசையா நின்னாங்க. நடந்து வந்த டயர்டில் தூங்க போயிட்டாங்க. அப்ப திரும்பி உங்க சித்தி அப்பா பேசிட்டு இருந்தாங்க. இது 3உடைய வெளிச்சத்தால இவங்க தப்பிச்சிட்டாங்க, நம்ம அமாவாசை அன்னைக்கு கொண்டு போய் இவங்களை விடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு திரும்பியும் அப்பா ஒத்துக்கிட்டாங்க. இது அந்த குள்ளன் கேட்கல. அமாவாசையும் வந்துச்சு. அவங்க அப்பா அதே மாதிரி எழுப்பி, வாங்க நம்ம காட்டுக்கு மரம் வெட்ட போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ நமக்கு கற்கள் எடுக்கக்கூட டைம் இல்லையே அப்படின்னு குள்ளன் யோசிச்சான். அப்புறம் அவங்க அப்பா அவனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. வேறு வழியே இல்லைன்னு அவன் சித்தி தண்டை அந்த ரொட்டி திண்டை பிச்சு போட்டுட்டே வந்தான். திரும்பியும் அவங்க அப்பா அப்படியே விட்டுட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க. ஐயோ இந்த வாட்டியும் நம்மளால போக முடியாதே அப்படின்னு அண்ணங்களெல்லாம் குள்ளன்கிட்ட எங்களுக்கு வழிகாட்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சரி நான் வழிகாட்டுறேன் அப்படின்னு அந்த ரொட்டி துண்டு பார்க்க போனால் ஆனால் காணும். என்னதுன்னு தெரியுமா, காக்கா குருவிகள் எல்லாருமே எடுத்துட்டு போயிருந்துச்சுங்க. ஐயோ இப்போ எப்படி போக வீட்டுக்கு அப்படின்னு குள்ளன் கூட யோசிச்சான். அப்புறம் ஒரு மரம் மேலே ஏறு பார்த்தான், ஏதாச்சும் வீடு இருக்கான்னு. அப்போ அங்கே ஒரு வெளிச்சம் தெரிஞ்சது. அது கண்டிப்பாக வீடாக தான் இருக்கும், நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. போனோடனே அங்கே அவன் கதவு தட்டினான். யாராச்சும் வீட்டில் இருக்கீங்களா அப்படின்னு சொன்னான். அப்போ அங்கேருந்து ஒரு அரக்கி வெளில வந்தோம். என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு இனிமையாக பேசினான். அவளுக்கு ஆனால் மனசில் இன்னைக்கு நம்மளுக்கு செம்ம வேட்ட அப்படின்னு அவளோட எச்சி ஊறிச்சு. பாட்டி நாங்கள் இந்த காட்டுக்குள்ளே வழி மாறி வந்துட்டோம், நீங்கள் என்னைய இந்த நைட்டில் மட்டும் தங்க விட்டுட்டு நாளை காலையில் நாங்கள் ஓடிடுவோம் அப்படின்னு அந்த குள்ளன்னு சொன்னானா. ஓகே பையா அப்படின்னு இந்த பாட்டியும் இனிமையாக பேசினாலாம். என் பையனும் என் 7 பேரன்களும் வெளில போயிருக்காங்க, நீங்கள் அவங்களுடைய
ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு பாட்டி சொன்னாலாம். போய் நடந்து வந்த டயர்ட்ல அவங்களும் தூங்கிட்டாங்களாம். பையனும் பேரனும் வந்துட்டாங்க. வந்த உடனே கிரீடத்தெல்லாம் பேரன்களோட தலையில இந்த அரக்கி போட்டு விட்டான். போய் நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னான். அவங்களும் தூங்க ஆரம்பிச்சாங்க. அரக்கங்கிட்ட அந்த அரக்கி சொன்னா, இன்னைக்கு நமக்கு செம்ம வேட்டை, நான் குழம்பு வைக்கிறேன், நீ அந்த 7 பசங்களையும் கொண்டு வா. அம்மா அம்மா ஆனால் அந்த ரூம்ல தானம்மா என் பசங்களும் படுத்திருக்காங்க, ஒருவேளை நம்ம பசங்களை கொண்டு வந்துட்டேன்னா அப்படின்னு அந்த அரக்கன் சொன்னான். அதுக்கு அந்த அரக்கி சொன்னா, கிரீடம் வச்சவங்கெல்லாம் நம்ம பசங்க, கிரீடம் வைக்காதவங்கெல்லாம் அங்கேருந்து வந்த பசங்க, கிரீடம் வைக்காத பசங்களெல்லாம் தூக்கிட்டு வர சொல்லி இந்த அரக்கி அந்த அரக்கங்கிட்ட சொன்னான். உடனே இதெல்லாம் கேட்ட அந்த குள்ளன் வந்து அந்த கிரீடத்தெல்லாம் எடுத்து தலையிலையும் அண்ணன் தலையிலையும் போட்டு விட்டான். உடனே இந்த அரக்கன் வந்து அவனுடைய பசங்களை எடுத்து அவன் வந்து குழம்பு சட்டிக்குள்ள போட்டான். ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இந்த அரக்கியும் அரக்கனும் தூங்கிட்டாங்க. உடனே அந்த குள்ளன் எழுந்துச்சு, அண்ணா நம்ம அரக்கன் வீட்டில் சிக்கியிருக்கோம், வாங்க ஓடிடலாம் அப்படின்னு அந்த குள்ளன் அவங்களோட அண்ணாங்கள் கிட்ட சொன்னான். உடனே எல்லாரும் ஜூட்டுன்னு ஓடிட்டாங்க. அப்புறம் இவன் கண்டிப்பா வருவான்னு ஒரு குகைக்குள்ள போய் குள்ளனும் அவங்களுடைய அண்ணங்களும் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. மறுநாள் காலையில ஆச்சு. அரக்கன் எந்திரிச்சு, நம்ம பசங்களுக்கும் இது கொடுக்கலாம், நல்லா குடிப்பாங்க அப்படின்னு அவங்களுடைய பசங்களை எழுப்ப போகும்போது அந்த பசங்க காணும். என்னடா ஆச்சு, நம்ம பசங்க நம்மளே காணும், நம்மளே சாப்பிட்டோமா அப்படின்னு யோசிச்ச அரக்கன், நம்மளை அந்த சிறுவர்கள் நல்லா ஏமாத்திட்டாங்க, அவங்க விட மாட்டேன் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட மந்திர செருப்பை எடுத்து தர சொல்லி கேட்டான். உடனே அந்த அம்மா வந்து அவனுக்கு கொடுத்தா. உடனே அவன் போய் அந்த காட்டுல இருக்கிற குகைக்கு போய் பார்த்தான். யாருமே இல்லைன்னு தூங்கிட்டான். அவன் வந்த டயர்ட்ல குள்ளன் அரக்கன் தூங்குறத கவனிச்சுட்டு, இவன் இப்பதையே எந்திரிக்க மாட்டான், நான் அந்த அரக்கி வீட்டுக்கு போயிட்டு வரேன்னா அவங்க அண்ணாங்கள் கிட்ட சொன்னான். அப்படியே அந்த மந்திர செருப்பை எடுத்து அவன் காலில் மாட்டி அவன் அந்த அரக்கி வீட்டுக்கு போனான். போகும்போது என்ன அந்த அரக்கி கிட்ட சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சான். மந்திர செருப்பை போட்டுட்டு அரக்கி வீட்டுக்கு அந்த குள்ளன் போனான். போனோடனே அந்த அரக்கியோடைய வீட்டை கதவு தட்டினான். உடனே அந்த அரக்கி வந்து, திரும்பி வந்திருக்கியா, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டா. அதுக்கு அந்த குள்ளன் சொன்னா, உன் பையனை ஆக்ரோஷமான திருடர்கள் பிடிச்சி வச்சிருக்காங்க, அவங்கக்கிட்ட இருந்து உன் பையனை நீ காப்பாற்றணும்னா நீ வந்து நிறைய பொற்காசுகள் தரணும், அப்பதான் அவங்க விடுவாங்க அப்படின்னு சொன்னான் குள்ளன். உடனே பையனோட எனக்கு பொற்காசுகளா முக்கியம்னு அரக்கியும் அந்த குள்ளன் கிட்ட ஒரு மூட்டை நிறைய பொற்காசுகளை கொடுத்துட்டா. உடனே இந்த குள்ளன் எந்த போய் அவங்களுடைய அண்ணன் கிட்ட சொன்னான், அண்ணா நமக்கு இனிமேல் கஷ்டமே இல்லை, நம்ம கிட்ட இப்ப நிறைய பொற்காசுகள் இருக்கு அப்படின்னு சொன்னான். உடனே எல்லாரும் இறுக்கமா பிடிச்சுக்கோங்க, நான் உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அந்த அண்ணாக்கள் அவனை இறுக்கமா பிடிச்சிக்கிட்டாங்க. உடனே அவங்களுடைய அந்த குள்ளன் வந்து அவங்களுடைய வீட்டுக்கே அவனை கூட்டிட்டு போய் விட்டான். திரும்பி அந்த கதவு சத்தம் கேட்டுச்சு. உடனே யாருன்னு பார்த்தப்ப இந்த 7 பேர் வரிசையா நின்னாங்க. அப்போ குள்ளன் போய் அவங்க அப்பா கிட்ட சொன்னான், அப்பா இனிமேல் நம்ம கஷ்டமே பட வேணாம், என்கிட்ட நிறைய பொற்காசுகள் இருக்கு, இனிமேல் நம்ம கஷ்டமே படாம ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு குள்ளன் சொன்னான். ஃப்ரெண்ட்ஸ், இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது, எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையிலையும் புத்திசாலித்தனமா நிதானமா யோசிச்சு
யோசிச்சதுனால தானே இவன் தப்பிச்சிருக்கான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர்